ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ வந்து சாஸ்கே பார்க்க வந்திருப்பான். பட் சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உராஷிக்கு வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணியிருப்பான். அப்படியே பரோட்டோ போயிட்டு எவ்வளோ தைரியண்டான்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ அட்டாக் பண்ண போக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆஃப் ஆகும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம 121 எபிசோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம். என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிருக்க பரோட்டோ வந்து யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் காரா நான் சொன்னேன் நீ ஷுகாக்குவை தானே பாதுகாக்க சொன்னேன் ஆனால் அப்படின்னு சொல்லி ஷிங்கி சொல்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இடமே வெடிச்சிருக்கோம். எடா செம்ம ஹாப்பியாக இருப்பான். அடடா வந்துட்டியா உன்னை தேடினா செல்லம் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உராஷிக்கு அந்த மிருகத்துக்கு முன்னாடி நிற்க, அதாவது அந்த பீஸ்ட்டுக்கு முன்னாடி நிற்க, அந்த பீஸ்ட்டோ நல்லா ஃபுல்லாக எனர்ஜியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அப்படியே நம்ம உராஷிக்கு மேலே நேராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். பட் உராஷிக்கு பார்த்தோன்னா அப்படியே நின்று இருப்போம் எந்த ஒரு மூவ் பண்ணாமல். ஆனால் அந்த சைட் ஷுகாக்கு பார்த்தோன்னா மொத்தமாக அப்படியே அட்டாக் பண்ண மொத்த இடமும் பார்த்தோன்னா புல்லு மாதிரி தெரிச்சுன்னு போயின்னு இருக்கும். எல்லா இடமும் பார்த்தோன்னா உடஞ்சி கடிச்சிடும், பிச்சில் அடிச்சுன்னு போகும், பாறையெல்லாம் செதறின்னு போகும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் தடு அப்படியே நின்றுட்டு இருப்பார். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பரோட்டோக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா ஷுகாக்கோட பவர் பார்ப்பான் இல்லையா. அப்படியே அந்த சைடு பார்த்தா உராஷிக்கு அப்படியே கூலாக அந்த இடத்துல கிளம்பி வந்திருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா ஷுகாக்கோ அதோட மொத்த பவரே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சமாக சைலண்ட் மூடில் வந்திருக்கோம். மொத்த இடமும் புகையாக கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போனால் நம்ம உராஷிக்கு பயப்படியா காணமேன்னு சொல்லி பார்க்க உராஷிக்கு பார்த்தா அதுலேருந்து இப்படி பயங்கரமாக தப்பிச்சுட்டே இருக்கேன். நம்ம காரம் விடாமல் வந்து பார்த்தா துரத்திட்டே இருப்பார். அந்த பார்த்தா ஒரு பெரிய மணல் சுனாமியே வந்துட்டு இருக்கோம். அடாடா காரா வந்து பார்த்தா ஒரு பெரிய மணல் சுனாமியை வச்சு நம்ம உராஷிக்கை கட்டுப்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த பக்கம் காரா கிராண்ட் சாண்ட் மியூசியம் சீல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சீலிங்கை போட்டு இருப்பாரு. நம்ம உராஷிக்கு உள்ள சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் என்ன கட்டுப்படுத்த போகிறீங்க? 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், அப்புறம் வந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல அந்த பக்கம் பார்த்தா ஒரு பிரமிட் மாதிரி ஒரு சீலை வந்து காரா வந்து ஏற்படுத்திருப்பாரு. அந்த பக்கம் வந்து பார்த்தா காரா அவரோட சக்கரா மொத்தத்தையும் லாஸ் பண்ணதுனால அப்படியே அங்கேருந்து கீழே உள்ள டேடி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கியும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரா வந்து அந்த சீல் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தா அவனுக்கு பவர் லாஸ் ஆகிருக்கும். அந்த சைடு பரோட்டோட லாக்கும் உடஞ்சிருக்கும். அந்த பக்கம் பார்த்தா காண்கிறோம் காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேக ஓடி வர இந்த சைடு பார்த்தா ஷின்கியும் அவங்க டேடி கிட்ட வந்திருப்பான். காரா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மொத்த டீம் வர நம்ம பரோட்டோ பொறுமையாக வந்துட்டு ஏன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பான். பரோட்டோ நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு காரா கேட்க ஐயோ ஐயா சாஸ்கே எங்கே பண்ணார் சொல்லுங்கயா அப்படின்னு பரோட்டோ கேட்க அந்த பக்கம் காரா சாஸ்கே அவன் வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரா சொல்ல ஆனால் அவன் வந்து பார்த்தோன்னா திரும்பவும் எப்படி வந்துடுவான் அவனோட பவரை வச்சு எப்படி சாஸ்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரா சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷின்கி டேடி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு போது டேய் சாஸ்கே ஒட்ஸ்கே மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தார் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கான்குற கேட்டிருப்பாரு. ஏன்னா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஷுகாக்கோ வந்து பிடிச்சிட்டு போகிறது நம்ம உராஷிக்கியோட ஃபஸ்ட்டு கோல். ஏன்னா அவனோட சக்கராவை வந்து எடுக்கிறதுக்காக அவனுக்காக தான் உராஷிக்கு வந்திருப்பான். ஸோ அந்த ஒட்சுகிக்கு வந்து வந்த அப்புறமா வந்து பார்த்தா சாஸ்கே மொத்தமாக எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிருப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருப்பான். சம்மந்தமே இல்லாமல் இப்போ இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ தான். இப்போ காரா வந்து ஒரு சீல் போட்டிருக்காரு. பட் இந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆல்ரெடி உராஷிக்கு சொன்ன மாதிரி தான் இந்த கிராண்ட் சாண்ட் மியூசியம் சீல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிரும். ஸோ அதுக்குள்ளே ஷின்கி நான் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வாங்கியிருப்பாரு. டீ பாத்திரத்தை யோ எதுக்கே பற்றி டீ போட்டு குடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஷின்கி அமைதியா பரோட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா காரா அப்படியே அந்த ஷுகாக்கோ கிட்ட போயிட்டு டேய் ஷுகாக்கோ நீ எனக்காக ஒன்று செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்க டேய் போடா டேய் நீ திரும்பவும் இதுக்குள்ளே போக சொல்லாதடா அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் உன்னை காப்பாற்ற இதுதான் வழி அப்படின்னு சொல்லி பார்த்தா காரா வைக்க அந்த பக்கம் பார்த்தா ஷுகாக்கோ அப்படியே பொறுமையாக டேய் நான் எவ்வளோடா சொல்கிறது டேய் இங்கே பாடுறா உனக்கும் நருட்டோக்கும் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் படுற பாடு இருக்கேன்னும் போது உன்னை பாரு உன்னை ஒட்சுகிட்டேருந்து காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் நம்ம ஷுகாக்கோ இதே நிலைமையில நீ பண்ணால் செத்து போயிடுவிடா அப்படின்னு சொல்லி சொல்ல என் வில்லேஜுக்காக நான் என்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரா சொல்லியிருப்பாரு. நம்ம பரோட்டோக்கு திரும்பவும் சாக்ரிஃபைஸ்ன்ற வேர்டு வந்து கேட்டு இருக்கோம். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பரோட்டோ சாக்ரிஃபைஸ்ன்ற வேர்டே இந்த வில்லேஜில் தான் வந்து கேள்விப்படுறோம். அதாவது இந்த லேண்டில் தான். அந்த சைடு ஷுகாக்கோ சரி ஓகே நீ செத்தனா நான் அழுவனெல்லாம் நினைக்காத சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஷுகாக்கோ இன்னொரு ஃபார்முக்கு வந்து போயிருக்கோம். அப்படியே கோல்டன் கலரில் இருக்க நீ உள்ளே போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் போது இந்த ஒரு டைம் உள்ளே போகிறேன் சும்மாலாம் உள்ளெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகாக்கோ சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா டீ பாட்டுக்குள்ளே போயிருக்கோம். அப்படியே அந்த டீ பாட்டே வந்து பார்த்தா கோல்டன் கலரில் அப்படியே மின்னிட்டு இருக்கேன். ஏடாடா பரவாயில்லையே டீ பாட்டுக்குள்ளெல்லாம் அவ்வளோ பெரிய பீஸ்ட்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்க சரி ஓகே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் பார்த்தா ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு சீலை வந்து ஆட் பண்ணியிருப்பாரு. ஏடா மேட்டர்னு பார்த்தா நம்ம உராஷிக்கு வந்து அதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு காண்கிறோ நான் உனக்கு ஒரு பிரச்சனையான ஜாப் தர போகிறேன் சரியா அப்படின்போது அப்படிப்பட்ட பிரச்சனையான ஜாப் தான் என்ன அப்படின்னு சொல்லி காண்கிறோம் கேட்க இதோ இந்த ஷுகாக்கோ இடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்து நீ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்
கொடுக்கணும் அப்படின்போது என்ன ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கா கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கான்குரோ கேட்க அந்த பக்கம் வந்து பார்த்தா கான்குரோ சரி ஓகே நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சைடு பார்த்தா காரா என்னோட சீலிங் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது இந்த மியூசியம் சீல் எப்போ என்ன உடையும் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நீங்கள் போய் கொடுத்தாக்கணும் எனக்கு தெரிஞ்சு 3 நாள் வந்து பார்த்தோன்னா இந்த சீல் வந்து பிரேக் ஆகிடும் போது சரி பிரச்சனையான ஜாப் பண்ணீங்களே என்ன பிரச்சனையான ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம காரா அப்படியே பார்த்தோன்னா பருட்டோ அண்ட் ஷின்கே வந்து பார்த்துட்டு இருப்பாரு அடடா 2 பேரையும் சேர்த்து வச்சு மிஷனுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு நமக்கு இப்போவே அப்படியே வந்து பார்த்தா காரா அமைதியாக உட்காந்துட்டு நான் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்த மிஷன் இதுதான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 3 நாளுக்குள்ளே இதை எடுத்துன்னு போய் ஹிடன் லீஃப் வில்லேஜில் தேய்க்கணும் போது ஐயா இங்கே பாருங்கள் நாங்கள் 3 பேர் ஒரே டீம் தான் நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல இங்கே பார் பருட்டோக்கு தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல ஆனால் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்கி சொல்ல ஷின்கி நான் சொல்கிறத கேளு நான் உன்னை நம்புகிறேன் நீ வந்து பார்த்தா பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரா சொல்ல அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கண்குறோ யோடோ அண்ட் ஆர்யா நம்ம காரா வந்து பார்த்தா பத்திரமா வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கண்குறோ சொல்லியிருப்பாரு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா ஷின்கி அப்படின்னு கண்குறோ கேட்க நான் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு பருட்டோ வீணாக உள்ளே வந்திருப்பாரு பருட்டோ நீ தான் வந்து பார்த்தா லேண்ட் ஆஃப் ஃபைல எங்களுக்கு கைட் பண்ணும்போது இவனுக்கெல்லாம் என்ன தெரிய போகும்போது என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கேட்டிருப்பாரு இங்கே பாரு ஷின்கி நீ அமைதியாக இரு நீ பருட்டோ கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குன்னு போது என்ன நான் வந்து பார்த்தோன்னா இவங்ககிட்ட கற்றுக்கணுமா என்ன சொல்கிறேன் போது எஸ் நீ வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம காரை வந்து சொல்லியிருப்பாரு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஷின்கி வர என்னடா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன் டீ பாட்டை தூக்க என்னடா பண்ணுற நீ சின்னின்னு கேட்க அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா பருட்டோ டேய் லைட்டாக தூக்கணும்டான் போது உள்ளே இருந்து பார்த்தோன்னா டேய் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷுகாக்கு குட்டீஸாக வெளியே வரும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ அப்படியே ஷாக்கில் இருக்க ஷுகாக்கு கை முளைச்சிருக்கும் கால் முளைச்சிருக்கும் அப்படியே வந்து பார்த்தா தரையில் நின்றுருக்கும் டேய் எவன் அவன் மெயின் பாயிண்ட் ஏதோ ஒட்டி வச்சிருக்கான் போது அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் போது டேய் அப்போ எமர்ஜென்சி போனால் நான் எப்படா போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிகாகோ கேட்க ஒன்றும் கொலைப்படாத கான்குரோலாம் பார்த்தா உங்களை பத்திரமா போய் கூப்பிட்டு போயிடுவான் போது அந்த ஷின்கி சார் எங்ககிட்ட வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த ஷுகாகோ போயிருந்தான் டே போடா நான் இந்த மஞ்சள் மண்டையாக இருக்கான் இல்லையா ஸோ இவங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருப்பான் அந்த சைடு பருட்டோ வெற்றி கொடி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாலியாக வந்து பார்த்தா அப்படியே ஒரு மிதப்பில் இருப்பான் அந்த சரி நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்க நான் ஓகேடா மச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷுகாகோ சொல்லியிருக்கோம் எவ்வளோ ஆரியா அப்பாவை பத்திரமா கூப்பிட்டு போங்க அப்படின் போது நான் பார்த்துக்கிறேன் ஷின்கி நீ பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேருமே சொல்லியிருப்பாங்க ஷின்கியும் ஓகே அப்படின்னு சொல்ல அந்த சைடு கான்குரோ ஓடி இருப்பாரு வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் கூப்பிட்டு போயிருப்பாங்க டேய் என்கிட்டலாம் வந்து வேலைத்தனத்தெல்லாம் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷின்கி பருட்டோ கிட்ட சொல்லிட்டே போக அந்த சைடு பார்த்தா கான்குரோ டேய் நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தா ஒரு டீமை வந்து ஒர்க் பண்ணணும் சரியா நான் சொல்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்தா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாரு இந்த பக்கம் காரா வந்து பார்த்தா மொத்த சக்கரம் வந்து வீக்காக இருக்கும் அவரோட சக்கர எனர்ஜி ஆல்ரெடி ட்ரைனு லைட்டாக ஹார்ட் பெயின் எல்லாம் வந்திருக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அடடா எல்லா ஷினோபி சோல்ஜர்ஸும் வந்து பார்த்தா கீழே கவுந்தரிச்சு படுத்துட்டு இருப்பாங்க அப்படியே வந்து பார்த்தா மதிய டைம் ஆயிருக்கும் மதிய டைமில் அந்த பாலைவனத்துலலாம் நம்ம பருட்டோ இது வரைக்கும் ஓடினதே இல்லை குட்டு 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 குட்டுன்னு ஓட்டிருப்பான் டேய் நீ இவ்வளோ ஸ்பீடில் வந்தனா எப்படா நம்ம போகிறது நீ எல்லாம் பார்த்தோன்னா அன்ஃபிட்ரா நீ வேஸ்ட்ரா நம்ம டே பைத்தியக்காரா நீ என்னடா நினச்சின்னு இருக்க நான் வந்து பார்த்தோன்னா ஷுகாக்கோ இல்லை டனுக்கியை வந்து நான் தூக்கின்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷுகாக்கோ கேட்டுருக்கான் நீ தானே டனுக்கி அப்படின்னு சொல்ல டே நீ போகிற டைரக்ஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ ஷின்கி கிட்ட கேட்க எஸ் இதுதான் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷின்கி வந்து கூட்டு போயிட்டு இருப்பான் ஆனால் மாஸ்டர் ஷுகாக்கோ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அன்சில் வந்து பார்த்தா பருட்டோ குட்டு குட்டு ஓடி வந்துட்டே இருப்பான் அப்படியே வந்து போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு விண்டு மில் ஸ்டேஷன் வந்து இருக்கும் என்னடா விண்டு மில் ஸ்டேஷனில் இவனுங்க பண்ணுறாங்கன்னு பார்க்க பருட்டோ யோவா முடியல சாமி அப்படின்னு வந்து என்னடா டயர்ட் ஆகிட்டேன்னு காண்கிற கேட்க இல்லையா நான்லாம் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பருட்டோ சொல்லியிருப்பான் இங்கே நான் பார்த்தேன் சுற்றி வந்து எனிமி இல்லை அப்படின்போது இங்கே என்ன தான் பண்ணுறோம் சொல்லுங்க அப்படின்னு பருட்டோ கேட்டிருப்பான் இந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தா ஏதாவது கம்யூனிகேட் டவர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காண்கிற சொல்லுவார் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் டவர்ஸ் ஏதாவது இருந்தால் இங்கேருந்து லீஃப் வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் அனுப்பி விட்ருக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவும் வந்திருப்பாங்க நம்ம பருட்டோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பான்